Greet greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு கணிதம், இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் இது மாடல் கொஷின் பேப்பராக எடுத்துக்கோங்க. கணிதம் அதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வடிவியல் கிராஃப், வடிவியல் ஜாமெட்ரி அண்ட் தென் கிராஃப், இது அதுக்கு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கு ஒரு 16 மதிப்பெண். இது 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 14 மார்க்ஸ். ஓவராலில் 100ல் 30 மதிப்பெண் இது வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ அந்த கிராஃபும் ஜாமெட்ரியும் நம்ம மேக்ஸிமம் அதில் வரக்கூடிய மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கிராஃபை பொறுத்த வரைக்கும், ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 or 2 எக்ஸசைஸ் இல்லையா? ஸோ அதனால் அந்த இதில் வரக்கூடிய மார்க், அந்த 2 எக்ஸசைஸ்னால் அதோட எடுத்துக்காட்டு சம்ஸும் அடுத்து பயிற்சி கணக்கும் ஃபுல்லாகவே தரோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 8 மாடல் கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அது கூட வித்தவுட் சாய்ஸில் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். வித் சாய்ஸில் ரிவிஷன் பண்ணியிருக்கக்கூடாது. வித்தவுட் சாய்ஸில் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காலாண்டு தேர்வுலையும் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 5 கொஷின் பேப்பர், மேக்ஸிமம் 8லேருந்து 10 கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ 1 மார்க்கில் 14 மதிப்பெண். ஸோ 14 மதிப்பெண்ணுக்கு 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கிற அளவுக்கு நம்ம 1 மார்க்ஸில் நல்லா தரோவாக இருக்கணும். எந்த டவுட்டும் வராத அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். டெய்லி மேக்ஸ் போட்டு பார்க்கணும், டெய்லி பேஸ் ஸ்டடி பிளானில். அடுத்து பகுதி ஆ பார்த்திங்கன்னா எவை எனும் 10 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 28 கட்டாய வினா, 2 மார்க் கொஷின்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் வைஸும் நமக்கு எந்தெந்த கொஷின் 2 மார்க் இம்பார்ட்டண்ட், எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதனால் அந்த மாதிரியான 2 மார்க்கை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே வித் சாய்ஸில் எழுதுகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ரெடியாக இருப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபைனலாக மட்டும் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க் வரும். அப்புறம் 85 to 90 அந்த மார்க்ஸ்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ 2 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷினில் 28th கொஷின், இது கம்பல்சரி 7p+2 இருக்கு இல்லையா? இந்த சம் சாய்ஸில் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அடுத்து பகுதி இ பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண். எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 42 கட்டாய வினா. ஸோ கம்பல்சரி கொஷின் 40 செகண்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாப்டர் வைஸும் 5 மார்க்லேயும் இது கம்பல்சரி. இந்த எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சம் வரும், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னக்கூடிய கொஷின்ஸ் கண்டிப்பாக இதில் ஒரு அட்லீஸ்ட் நமக்கு இதில் ஒரு 50% ஆஃப் கொஷின்ஸாவது கவர் ஆகும். அதனால் அந்த மாதிரியான கொஷின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. 5 மார்க் கொஷின்ஸு இதில் கட்டாய வினா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ 5 மதிப்பெண் அப்படின்னும் போது ஓவரால் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுக்குமே அட்டன் பண்ணலாம். நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷனும் பண்ணியிருக்கீங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பார்த்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா எந்த கொஷினை மிஸ் பண்ணுறது, விடுறது அப்படின்ற அளவுக்கு டவுட்டில் இருப்பீங்க. ஏன்னா எல்லா கொஷினுமே உங்களுக்கு தரோவாயிட்ருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின் பேப்பர் ரிவிஷன்லாம் ஒரு 8 to 10 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். இது 5 மார்க்ஸ் ஓவர். அடுத்து ரோமன் நம்பர் 4 பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். இது 8 மதிப்பெண், 16 மதிப்பெண் டோட்டலாக. அதில் 43 பார்த்திங்கன்னா வடிவியலில் இருந்து கேட்டிருக்காங்களா? ஸோ வடிவியலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். நீங்கள் எடுத்துக்காட்டு சம்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு பயிற்சி கணக்காக இருக்கட்டும், ரெண்டுமே தரோவாக இருக்கணும். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். 2 into 8 16 மார்க்ஸ் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான பார்ட்டு, நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடிய பார்ட்டு. அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 44ல் செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கிராஃப், வரைபடத்தை வரைக அப்படின்ற மாதிரி, அதுக்கும் ஒரு 8 மதிப்பெண் விடக்கூடாது. ஸோ 14 மதிப்பெண் 1 மார்க்ஸு, 16 கிராஃபும் ஜாமெட்ரியும்னா 30 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்குது. அது போக மற்றது நீங்கள் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் வாங்குறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னாலும் கஷ்டம் தான். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.